Give it up for Mervyn Ross. Hey, தலைவா தலைவா அப்படின்னு the greatest comedy in the world. See, இவனா ஏண்டா 500 ரூபாய் கொடுத்தன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவே கேட்பேன்னு நினைச்சிட்டியா நீ? Thank you Bangalore. Thank you so much once again for coming out. And I've sold almost 300 tickets just today itself in Bangalore. 300 tickets. Yes. And it took me almost 7 years to do this. It took me 7 years to sell 300 tickets in Bangalore. 7 years of work. I know இதெல்லாம் சொல்லும்போது ஆடியன்ஸ் எமோஷனலாக இருப்பீங்க அப்படின்னு. எஸ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா இதே தான் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொன்னேன். இந்த மாதிரி 7 years கழிச்சு நான் 300 tickets விற்கிறேன் அப்படின்னு. அவன் இமீடியட்டாக சொன்னான், அப்போ 600 விற்கணும்னா 14 வருஷம் ஆகுமா அப்படின்னு. இந்த மாதிரி உதவாக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைஃப்பில் இருந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஃபார் த ஷோ. ஏன்னா பிஃபோர் ஸ்டார்டிங் த ஷோ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் வில்லியம்ஸ் லேடிஸ் அண்ட் ஆர் ஓப்பனிங் ஆக்ட் வில்லியம்ஸ். எஸ், ஏன்னா வழக்கமாக ஆடியன்ஸ் ஷோக்கெலாம் வந்த பிறகு ஓப்பனிங் ஆக்ட் சொல்லும் போதே பயங்கர ஆர்வமாக கை தட்டுவாங்க, ஏய் ஓய் அப்படின்லாம் கத்துவாங்க. நீங்கள்லாம் பயங்கர அமைதியாக இருந்தீங்களா? அவர் பயந்துட்டார். அவர் பதறி போய் என்கிட்ட வந்து டே என்ன சொல்லிடா டிக்கெட் விற்ற அப்படின்றார். ஏன் ஸ்டாண்டப் ஷோ தான் சொன்னேன், இன்னையே ஆச்சு அப்படின்னா. இல்லை உன் பேர் வேறு மர்வின் ராஸ், நீ வேறு மைக்கோட நிற்கிற, இன்னைக்கு சாட்டர்டே வேறு ஆடியன்ஸ் எல்லாம் ஏதோ ப்ரேயர் மீட்டிங் நினச்சிட்டாங்க போல, நீ வந்து கடவுள் உங்களை இன்று ஆசீர்வதிப்பார் ஆக, வாழ்க்கை மாற்றுவோமாகன்ற மாதிரி ஆகிடும். அண்ட் இந்த ஸ்டாண்டப் ஷோ நான் எப்போவுமே இந்த லைவ் ஷோலாம் அனௌன்ஸ் பண்ணும்போது தேர் வில் பி ஆல் தீஸ் டை ஹார்ட் ஃபேன்ஸ் மேம். லைக் அவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 months பேக் புக் பண்ணுவாங்க. யாராவது அங்கே இப்படி இருக்கீங்களா? 2 months பேக், 3 months பேக். See, like how many months back you booked, sir? 2 months back. See, these are the people why we have a career. Right? ஏன்னா அவர் டிக்கெட் புக் பண்ண பிறகு தான் நான் வெனியூ புக் பண்ணேன். யாரும் இல்லாத கடைக்கு நம்ம போய் என்ன பண்ணுறது? அவர் எனக்கு மெசேஜ் பண்ணிருப்பார், ப்ரோ நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், ஓகே ப்ரோ நான் வெனியூ புக் பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க நம்ம 2 பேரும் ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு. பிகாஸ் there will be certain die hard fans. அவங்களாம் 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிவிடுவாங்க. அண்ட் புக் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ ஜூலை 27 ஷோக்கு நான் ஏப்ரலே புக் பண்ணிட்டேன் ப்ரோ, ஏப்ரலே புக் பண்ணிட்டேன், ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ, கண்டிப்பாக வந்துருங்க, ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்வாங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு. அடுத்து எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, புக் பண்ணிட்டேன் ப்ரோ ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு. என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு? இல்லை ஷோ 2 மாதம் கழிச்சு இருக்கு, நான் மறந்துடுவேன். சரி, ஷோ அன்னைக்கு காலையில் மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ரிமைண்ட் பண்ணி விட்ருங்க. நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன் ஒரு பெர்ஃபார்மரு நான் ஷோ அன்னைக்கு காலையில் உனக்கு மெசேஜ் பண்ணி என் ஷோக்கு வான்னு ஞாபகம் வேற படுத்தணுமா அப்படின்னு. இன்னும் வேறு வேலை இல்லைன்னு நினச்சேன்னு கடுப்பாயிட்டேன் நான். அப்புறம் ரிப்ளை பண்ணாம விட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் தான் அவர் சொன்னதை யோசிச்சு பார்த்துருந்தேன். அவர் சொன்னதும் கரெக்டு தானே, இதை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? இதை விட வாழ்க்கை நமக்கு பெரிய வேலை இல்லையே, இதுதானே பெரிய வேலை நினச்சிட்டு அவருக்கே ரிப்ளை பண்ணேன், ஹலோ ப்ரோ அப்படின்னு. உடனே ரிப்ளை வருது, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு. நான் ஹலோ ப்ரோ திஸ் இஸ் மர்வின் ராஸ் ப்ரோ ஸ்டாண்டப் காமெடியன். யாரு ப்ரோ? ஞாபகமே வரலையே ப்ரோ. இல்லை ப்ரோ 2 மாதம் பேக் மர்வின் ராஸ் மூவிங் ஆன் புக் பண்ணேன், பெரிய ஃபேன்லாம் சொன்னீங்களே ப்ரோ. அதான். ஐயோ எங்கே ப்ரோ, வாரம் வாரம் ஏதாவது ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடக்குதா? அவன் மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ணுறான் ப்ரோ அப்படின்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதோ நான் ஏதோ ஆம்பே செல்லர் மாதிரி ஆயிடுச்சு. மெசேஜ் பண்ணி அவனை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க ப்ரோ அப்படின்னு. இல்லை ப்ரோ நீங்கள் பெரிய ஃபேன்லாம் சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னு. அதுக்கு தான் ப்ரோ மெயின் பண்ண ஷோ ப்ரோ, நான் உங்களை ஃப்ரைடே மெசேஜ் பண்ண சொன்னேன் ப்ரோ, ஃப்ரைடே மெசேஜ் பண்ண சொன்னீங்கன்னா இப்போ சாட்டர்டே பண்ணியிருக்கீங்க அப்படி. ஐயோ ப்ரோ நான் சோல்ட் அவுட்லாம் போட்டேன் ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, டிக்கெட் இல்லைன்னா போட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ரோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட டிக்கெட் இருக்குது, நீங்கள் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிடுங்க, அப்புறம் நீங்கள் 600 ரூபாய்க்கு அதை பிளாக்ல விற்றுருங்க அப்படின்னு. ஏண்டா என் ஷோவை நானே வாங்கி நானே 600 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கணும் அப்படின்னு. இதில் சோகமான விஷயம் நான் ட்ரை பண்ணேன் மேம். அங்கே ஒரு எம்டி சீட் இருக்கும் பாருங்க, அதை நான் ட்ரை பண்ணி தோற்று போனதான் அப்படின்னு. அங்கே இருக்கா பாத்தியா சார், ரெக்கார்டிங் சொல்ல இது ரொம்ப முக்கியமா இப்போ?